ஏலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாளில்லையே அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே பாங்கு பாட்டு அத நான் பாட கேட்டு என்ன பாராட்டும் காலம் வரும் அடி கண்ணம்மா பாராட்டும் காலம் வரும் அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை அள்ளட்டுமா ஒத்தையடி பாத இதில் தேரும் வரும் நாள எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டு இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல 1000 பேருக்கு முன்னாடி ஏந்திரிச்சு வந்துட்டியே இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் இஷ்டம் இல்ல? ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏன் ஸ்டேட்டஸ் எங்க? ஆஃப்டர் ஆல் பிஎஸ்சி படிச்சிருக்கிற ஓ ஸ்டேட்டஸ் எங்க? ஏமா ஸ்டேட்டஸ் பார்க்க இதுவா நேரம்? உங்க கௌரவ பிரச்சனைல அனாவசியமா கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுல தான் நிக்கணும். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லனா அப்புறம் எதுக்கு நீ சம்மதிச்ச? எதுக்கா அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே அதுக்கு ஒரு பாடம் சொல்லட்டா? டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச. ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ. கலெக்டர் பொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச. ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தான் நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம். அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தணும்னு தான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச.